அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் அப்புறம் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 3 நாளாகவே பார்த்தீங்கன்னா சைட்வேஸாகவே இருந்தது மார்க்கெட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்டு தான், ஆனால் எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் தான் ஆக வேண்டியது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவலில் தான் ஓப்பன் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் டவுனில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது. அதாவது மார்க்கெட் ஓப்பனிங் பிளேஸே பார்த்தீங்கன்னா 47,771. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாகவே கொடுத்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப எதிர்பார்த்தது எந்த இடம்னா 48,150, அது மட்டும் இல்லாமல் 48,300 வரைக்கும் போனால் ஸோ கண்டிப்பாக இறங்கும்னு நேற்றே சொல்லியிருந்தேன். ஆனால் கண்டிஷன்ஸ் படி வந்து எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் டவுன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் 47,700 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட்டே ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா கேப் டவுன் எடுத்து 47,700 சம்திங்கில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இடம் தான். ஆனால் இருந்தாலுமே கூட நம்ம டெக்னிக்கல்ஸ் லெவல்ஸாக அதான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏப்ரல் 4ஆம் தேதி, ஏப்ரல் 15ஆம் தேதி இன்னைக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்தது தான் மேலே வந்திருக்கு. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் லெவல், பிரேக் அவுட் எடுத்திருந்தா கூட மார்க்கெட் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ் சைடு தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் பீப்புள் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு புட் ஆப்ஷன் சைடு தான் போயிருந்துருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருந்திருக்குமே தவிர காலையில் எல்லாரோட ஒரு மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே தான் இறங்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேலாம் பார்த்தீங்கன்னா 22,500 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் நிஃப்டி 50ல். ஸோ அந்த இடமாச்சு டச் பண்ணி இறங்குமான்னு பார்த்தா அதுவுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையை தான் நெருங்கிட்டு இருக்கு. சென்செக்ஸ் அது மட்டும் இல்லாமல் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு -300 பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆனது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலே வந்துருச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா புல்லிஷ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இன்னுமே போகுமா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே ஒன் டே கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில் பார்த்தா ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆனால் 48,645 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். எதனால சொல்றேன்னா ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை தான் அது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கி ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டச் ஆயிருக்கு. ஆல்ரெடி டச் ஆன இடம் 49,57 வரைக்கும் போயிட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல போயிட்டு திரும்பினுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இன்னொரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 48,645 அந்த இடத்துல தான் போயிட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் போயிட்டு நின்று இருக்கு. அதான் 48,625 ஐ. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 48,900 48,650 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் எங்கே போய் இறங்குவாங்கிறது தான் தெரியல. ஒன்று 48,645 700 வரைக்கும் போயிட்டு நாளைக்கே கூட இறங்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இந்த 48,900 வரைக்கும் போயிட்டு கூட இறங்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போயிட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் இருக்கு எல்லா இதுலையுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 48,830, பிவோட் பாயிண்ட் வந்து 48,285, சப்போர்ட் வந்து 47,945. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 48,625, லோ வந்து 47,737, ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 47,772, க்ளோஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 48,494. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போய் தான், கொஞ்சம் இல்லை 47,400 ஒரு 300 700 பாயிண்ட் மேலே தான் போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல வந்து கொஞ்சம் தான் கீழே வந்திருக்கு, கொஞ்சம் மேலே வந்தது. ஆனால் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஆனால் இருந்தாலுமே ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு மார்க்கெட் திரும்பிடாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் இன்னைக்கு வந்து ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்குன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகுறப்ப
ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு, அதாவது மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா அதோட டார்கெட் வந்து 48,830 வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே சப்போஸ் கீழே வராமல் இந்த இடத்துல ஓப்பன் ஆன மார்க்கெட் மேலேயே போச்சுன்னா ஸோ 48,830 இல்லை 48,625 டச் பண்ணதுக்கப்புறம் 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது அங்கேருந்து 48,830 ஒரு 800 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த இடம்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 48,635 48,830 அந்த 48,900 48,625 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் தான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 48,494 கீழே ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கே எடுத்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது 48,625 எடுத்துட்டு ஸோ இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சுட்டாலே கண்டிப்பாக மார்க்கெட் ஃபால் ஆகிடுங்க. அதாவது எந்த இடத்துல நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறமோ இல்லை இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் 5 minutes கேண்டில் அடுத்தடுத்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே போதும். ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். எந்த இடத்துலனா இந்த இடத்துல பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட் ரேஞ்சில் ஓப்பன் ஆனால். ஸோ மூணாவது கண்டிஷன் படி ஸோ எக்ஸாக்டாக இந்த ஹையில் ஓப்பன் ஆனாலோ அதாவது 48,600 800 வரைக்கும் இந்த பிட்வீனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிட்வீனில் ஓப்பன் ஆனாலோ ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட்லேயும் இந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனாலோ எக்ஸாக்டாக ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் எடுக்க முடியாது. ஏன்னா லோக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. அதனால் எக்ஸாக்டாக கொஞ்சம் கீழே இறங்கி இந்த சப்போர்ட்லேயோ இல்லை அந்த ஹைலியோ ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஹையில் ஓப்பன் ஆனால் புட் ஆப்ஷன் சைடு போங்க. அதோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் சப்போர்ட்டையும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டை மட்டும் வச்சு கட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் பிவோட் வந்ததுக்கப்புறம் போங்க. புட் ஆப்ஷன் வந்து இந்த ஹை வந்ததுக்கப்புறமோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு போகலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகிடும். பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புட் ஆப்ஷன் போகலாம். இல்லை 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலையும் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டை தாங்க இருக்கும். நாளைக்கு இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சுட்டாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ளார வந்துடும். ஸோ மூணாவதாக எக்ஸாக்டாக இந்த ஹைலியோ இல்லை இந்த சப்போர்ட்லேயோ ஓப்பன் ஆச்சுன்னா ஹையில் ஓப்பன் ஆனால் புட் ஆப்ஷன் சைடு போங்க, சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் கால் ஆப்ஷன் சைடு போங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் வந்து நேற்று வந்து பிஎன்பி கொடுத்துருந்தேன் 132.35. அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடம் டச் பண்ணிவிட்டு ஒரு 136 4 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ் சைடு வந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன் 779.75. ஆனால் அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் 800 வரைக்குமே போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல கேட்டிருந்தாங்க எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு. ஸோ எப்போவுமே எஸ்பிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் 2 or 3 பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அதிகமாக வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு வந்து 1,500 ரூபாய். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதே பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் ஆகிடும். ஏன்னா ரொம்ப நிறையா ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் இந்த பிஎன்பி ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஒன் சைடு அதாவது ஸ்டாப் லாஸ் போடாமல் பார்க்கலாம், கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடைசியில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகம். பிஎன்பிக்கு ஃபெடரலுக்கு 5,000 ரூபாய், ஐடிஎஃப்சிக்கு 2,500. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா. ஐடிஎஃப்சிக்கு 5,000, பேங்க் ஆஃப் பரோடாக்கு 2,500, பந்தன் பேங்க் 2,500, 1,500, 1,000. ஸோ இது வரைக்குமே விட்டுருங்க. ஏயு பேங்க் வரைக்குமே 1,000 ரூபாய் அது வரைக்கும் விட்டுருங்க. ஸோ அதுக்கு மேலே கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து மார்க்கெட் அதே இடத்துல கூட வந்து நின்றுடும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க்கு பந்தன் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடாமலாம் ட்ரை பண்ணாதீங்க எக்காரணத்துக்கு ஒன்றும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஏயு பேங்க் சொல்லியிருந்தேன் 600 ஹையை கட் பண்ணால் பை எடுக்கலான்னு. ஸோ ஹையை கட் பண்ணால் கிட்டத்தட்ட 633.85 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சப்போர்ட் இன்னமும் ஒர்க் ஆகுங்க 608.40. ஸோ அந்த இடம் வந்துட்டு மார்க்கெட் வந்து கீழே போக விடாமல் மறுபடியும் தடுத்துட்டு தான் நின்றுருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த மாதிரி பேங்க்கை வந்து நம்ம வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது அதே ஏயு பேங்க் தான்.
ஸோ ஏயு பேங்க்ல 608.40 வந்து சப்போர்ட். ஸோ நாளைக்கு அந்த இடம் வந்துச்சுன்னா இல்லை ஓப்பன் ஆனாலோ ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு பை பண்ணோம்னா 620 28 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதோட ஸ்டாப் லாஸ் எதுவாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 603 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸை ஸ்டாப் லாஸாக வச்சு நாளைக்கு வந்து ஒரு பை வந்து எடுக்கலாம் ஏயு பேங்க்கில். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு 1499. ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம வந்து ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 1080 70 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இண்டஸ் ஐஎன்டி பேங்க்கில். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 1116.30. ஸோ அந்த இடம் வந்தால் நாளைக்கு பை பண்ணுங்கள். வருமானம் தரல மறுபடியும் வந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த லோவாக கட் பண்ணால் இல்லை வந்தால் செல் பண்ணுங்கள். இந்த லோவாக கட் பண்ணாலோ இல்லை இந்த இடம் வந்தாலும் செல் பண்ணுங்கள். 1116.30ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐசிஐசி பேங்க்கில். ஸோ 3 பேங்க் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க் சேம் சப்போர்ட் 608.40, அந்த இடம் வந்தால் பை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க் 1499, அந்த இடம் வந்தால் செல் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 1116.30. ஸோ அந்த இடம் வந்தால் செல் பண்ணோன்னா அதோட டார்கெட் வந்து 1100 1090 வரைக்குமே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நான் சொன்ன இடமும் ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து எதை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக மேலே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. மற்ற எந்த பேங்க்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஹெச்டிஎஃப்சியும் இதுதான். கொட்டாக் பேங்க் சொல்லவே தேவையில்ல. நேற்று ஏதோ ஒரு நியூஸ், ஒரு என்ன சொல்கிறதுனா ஆர்பிஐ வந்து ஒரு சரியாக கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெனால்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும் கூட. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்சபிள் மார்க்கெட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். 48,600க்கும் 48,800க்கும் போயிட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செகண்ட் ஹாஃபில் ஃபால் எதிர்பார்க்கலாம். இல்லைனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலே 48,000 47,900 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.